Good morning, students. Hope yourself and your family members are safe. So take care of yourself and also your family members. So coming to the point, so TQM சப்ஜெக்டில் நம்ம வந்து ஃபிஃப்த் யூனிட் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஒரு ஆஃப் ஆஃப் த போர்ஷன் நம்ம விட்டுருக்கோம். ஸோ இந்த ஆன்லைன் லெக்சரிங் மூலமா இந்த குவாரண்டைன் பீரியடில் நம்ம அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமைனிங் டாபிக்ஸ் இன் ஃபிஃப்த் யூனிட்டை நான் இப்போ கவர் பண்ணியிருக்கேன் அதில். ஸோ கைண்ட்லி மேக் யூஸ் ஆஃப் திஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். TQM அப்படின்னாலே டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி. இந்த ஃபிஃப்த் யூனிட்டோட தேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சிஸ்டம்ஸ். ஸோ அந்த குவாலிட்டிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இன்னும் இன்டெப்த்தாக கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபிஃப்த் யூனிட் டோட்டலாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியை நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து அதுக்கான ஒரு பார் செட் பண்ணுறோம் இப்படிங்கிறதுக்கெலாம் நிறைய சிஸ்டம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு ப்ரீஃப் ஒரு ஓவர்வியூ மட்டும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ அந்த குவாலிட்டி அப்படிங்கிற வேர்டை பற்றி நம்ம மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸில் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரியல் கேஸ் ஸ்டடீஸும் நம்ம எடுத்து பார்த்துருக்கோம். நிறைய சுச்சுவேஷன்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி நம்ம எம்ப்ளாய் பண்ணியும் பார்த்துருக்கோம். ஸோ குவாலிட்டி அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ குவாலிட்டியை பற்றி ஒரு தாரக மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் வி கான்சன்ட்ரேட் ஆன் குவாலிட்டி த குவான்டிட்டி வில் சடன்லி இம்ப்ரூவ்ஸ். இஃப் வி கான்சன்ட்ரேட் ஆன் குவான்டிட்டி த குவாலிட்டி வில் டெஸ்ட்ராய். ஸோ இதை நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இந்த குவாலிட்டியை பற்றி. ஸோ குவாலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். குவாலிட்டி வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும். அந்த குவாலிட்டியை சிஸ்டம்ஸை வச்சு எப்படி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ஸோ அந்த குவாலிட்டியை இன்னும் நம்ம இன்டென்ஸாக கொண்டு போனால் எப்படி கொண்டு போகலாம், ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபிஃப்த் யூனிட்டில். ஒன்று நம்ம பார்க்க போகிறது குவாலிட்டி சிஸ்டம்ஸ். அந்த குவாலிட்டி சிஸ்டம்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய சீரீஸ் இருக்குது. ISO கேள்விப்பட்டிருப்பீங்க. ISO 9001, 9002, 3, 4ன்னு பார்த்திங்கன்னா வரிசையாக சீரீஸ் இருக்குது. ஸோ தென் வந்து குவாலிட்டி ஆடிட்டிங். ஸோ ஆடிட்டிங் பண்ணுறதுனால என்ன வந்து பெனிஃபிட், நம்மளுக்கு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா TQM இன் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த மெயின் டாபிக்ஸ் தான் ஃபிஃப்த் யூனிட்டில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். இதில் இந்த குவாலிட்டி அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம ஏகப்பட்ட இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். சின்ன ஒரு காஃபி ஷாப்பில் ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு IT கம்பெனி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து எல்லாமே அடங்கிடும். அது டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் காலேஜஸாக இருக்கட்டும், எல்லாமே அது உள்ளே வந்துடும். ஸோ அப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு குவாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். குவாலிட்டி இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் நம்ம கேரி பண்ணவே முடியாது. அது எந்த இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த குவாலிட்டி ஒரு இடத்துல மிஸ் ஆணுச்சுன்னா என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் சொசைட்டியில் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு கேஸ் சொல்கிறேன். இப்போ குவாலிட்டி நம்ம சொல்லிட்டோம். இந்த குவாலிட்டிக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட விஷன், மிஷன், அப்ஜெக்டிவ், கோல்ஸ் எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இந்த ஒரு ஆர்கனைசேஷனோட விஷன், மிஷனை வச்சு அந்த ஆர்கனைசேஷன் எந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம், தீர்மானிச்சிடலாம். அவங்க பிளான் பண்ண அந்த விஷன், மிஷன் மூலியமாக தான் அவங்க போயிட்டுருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், இந்த குவாலிட்டி ஆடிட்டிங் ஒரு டாபிக் உள்ளே கொண்டு வராங்க. இந்த ஆடிட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்குன்னா, எல்லா இடத்துலையும் எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் குவாலிட்டி கரெக்டாக என்ஷூர் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் இந்த ஆடிட்டிங். ஸோ இந்த ஆடிட்டிங் அப்படிங்கிறது இன்டர்னல் ஆடிட்டிங் as well as எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங்கிறது 2 டைப்ஸாக நமக்கு தெரியும். அந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் அது வந்து ஒரு பவர்ஃபுல் வெப்பன். அந்த டூல் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படின்னா என்டையர் ஆர்கனைசேஷனும் சரி, என்டையர் சொசைட்டியும் சரி, அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் இம்பேக்ட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறத நம்ம அதோட பேசிஸில் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மோர் தென் 500 காலேஜஸ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜஸ் மட்டும். அதில் லாஸ்ட் இயர் 70 to 100 இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அட்மிஷன் வரல எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து காலேஜை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மனு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் எப்படியும் 400 to 450 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன்னும் தமிழ்நாட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. பட் வாட் அபவுட் த குவாலிட்டி ஆடிட்டிங், வாட் அபவுட் த இன்ஸ்பெக்ஷன்ஸ்? 4 இன்ஸ்பெக்ஷன் வரும். NBA, NAC இது ரெண்டுமே வந்து அக்ரிடேஷன் ப்ராசஸ் இன்னும் நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அது இல்லாமல் ISO இன்ஸ்பெக்ஷன், அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஸ்பெக்ஷன், இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு.
இந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லா இன்ஸ்டியூஷன்லேயும் கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் 50% ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்காது. ஸோ இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட அந்த ப்ராப்பர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. ஆனால் ஆடிட்டிங் ஒழுங்காக நடக்காத ஒரு காரணத்தினால, இன்ஸ்பெக்ஷன் ஒழுங்காக போகாத ஒரு ரீசன்னால் அவங்க வந்து எஸ்கேபிசம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் சர்வே பண்ணிகிட்ருக்காங்க வழி இல்லாமல். ஆனால் அது எத்தனை நாள் போகும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்போ ஒரு குவாலிட்டி நடக்கலனாலே பிரச்சனை. அந்த குவாலிட்டியை என்ஷூர் பண்ணுறக்கூடிய அந்த ஆடிட்டிங், அந்த இன்ஸ்பெக்ஷன் லெவல், இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ் ஒழுங்காக நடக்கலைன்னா தட் லீட்ஸ் டு செவரல் டிஸ்ட்ரக்ஷன்ஸ். அது ஏகப்பட்ட பின்விளைவுகளை ஏற்படுத்தும் சொசைட்டிலையும் சரி, நாட் ஓன்லி ஆன் தட் ஆர்கனைசேஷன், இன் ஆர் சொசைட்டி ஆல்சோ, ரைட்? ஸோ அப்போ ஒரு சமுதாயத்தையே தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அப்போ அந்த குவாலிட்டி ஆடிட்டிங் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ரெண்டாவது, இந்த விஷன், மிஷன் இந்த மாதிரிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்ஜெக்டிவ்ஸ், கோல்ஸ் ஏகப்பட்டது வந்து இந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் மட்டும் கிடையாது. ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே ரன் ஆகி அவங்களால ரன் பண்ண முடியாமல் லாஸ்ட்டில் வந்து ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸில் டர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்க கம்பெனி ஆனாலும் சரி, இந்த விஷன் மிஷனில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபால்ட் நடந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய விளைவுகள் ஏற்படுத்துங்கிறதுல ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு தெரியும். அதில் ஒரு சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவங்க எல்லாருமே ரிலையன்ஸ் கம்பெனி தெரியும். ஸோ திருபாய் அம்பானி தான் வந்து அதோட ஃபவுண்டர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவிலே வந்து நம்பர் 1 கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருச்சு அந்த கம்பெனி. க்ரோர்ஸில் டர்ன் ஓவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பண்ணாத பிஸ்னஸ் கடை எல்லாம் உங்களுக்கு ஓகே, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கட்டத்தில் திருபாய் அம்பானி இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சன் 2 பேர் இருக்காங்க இல்லையா, முகேஷ் அம்பானி அண்ட் அனில் அம்பானி. 2 பேருக்குமே என்ன பண்ணுறாங்க, அவங்க மதர் ஈக்குவலாக ஷேர்ஸை பிரித்து கொடுக்குறாங்க. 2 பேருக்குமே எந்த ஒரு எதுவுமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் காமிக்காமல் 2 பேருக்கும் யார் எதை கேட்குறாங்களோ அதை மானிட்டரி பெனிஃபிட் பேசிஸில் ஈக்குவலாக பிரித்து கொடுத்துட்றாங்க. இதில் அனில் அம்பானி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு டெலிகாம் செக்டாரில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம். அப்படிங்கிறதுனால ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி டிஃபென்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் அவர் வாங்கிக்கிட்டார். முகேஷ் அம்பானிக்கு ஆயில் அண்ட் கேஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அப்படிங்கிறனால ரிலையன்ஸ் ஃபியூயல், ஆயில் அண்ட் கேஸ்லாம் வாங்கிட்டார். அப்போது இந்த டெசிஷன் வந்து பிஸ்னஸ் மேன் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு இதாக பார்க்கப்பட்டுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து முகேஷ் அம்பானியை வந்து குறை சொன்னாங்க. ஏன் வந்து இப்படி ஒரு டெசிஷன் நீங்கள் எடுத்தீங்க? ஏன்னா இந்தியாவில் இனிமேல் தான் வந்து டெலிகம்யூனிகேஷனே பூம் ஆக போகுது, பயங்கரமான ஒரு வளர்ச்சி கொண்டு போக போகுது. அந்த கம்பெனிஸ்லாம் நீங்கள் உங்கள் பிரதர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆயில் அண்ட் கேஸ் எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அதை பற்றி அவர் கவலைப்படல. இந்த 2 பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அனில் அம்பானி ப்ரெசன்ட் சுச்சுவேஷன், ப்ரெசன்ட் சக்ஸஸ் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவரோட பிரின்சிபல்ஸை ஃப்ரேம் பண்ணுறாரு. வேறஸ் முகேஷ் அம்பானி லாங்கர் டேர்ம் ஃப்யூச்சரை டிபெண்ட் பண்ணி, ஃப்யூச்சரை மைண்ட் பண்ணி எப்படி இதை ஸ்டடியாக கொண்டு போகலாம் அந்த பிஸ்னஸை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறாரு. இந்த 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஒருத்தர் ஷார்ட் டேர்ம் அனாலிசிஸ் பிளான் பண்ணுறாரு, அனதர் ஒன் லாங் டேர்ம் பிளான் பண்ணுறாரு. ஸோ கொஞ்ச நாள் இந்த ஷேர்ஸை பிரித்து கொடுத்தவொடனே அனில் அம்பானி டாப்பில் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி அவர் இருக்கிற இடமே தெரியல. பட் ஸ்டில் முகேஷ் அம்பானி வந்து அந்த ரேங்கிங்கில் இருக்கார், நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற ரேங்கிங்கில். இந்த மெயின் ரீசன் கேட்டிங்கன்னா விஷன். இந்த விஷன் அண்ட் அப்ஜெக்டிவ் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் அன் ஆர்கனைசேஷன். அது எதுவாக இருந்தாலும் சரி. எந்த டெலிகம்யூனிகேஷன் செக்டர் முகேஷ் அம்பானி வேணான்னு சொல்லிட்டு போனாரோ அந்த டெலிகம்யூனிகேஷன் செக்டர் இன்றைக்கி அவர் எடுத்துட்டார். ஜியோ அப்படிங்கிற பேரில் அவர் எடுத்து நடத்திட்டுருக்கார். ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனுக்குள்ளே எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துது பாருங்கள் இந்த ஒப்பீனியன்ஸ் த்ரூ விஷன் அண்ட் மிஷன். அப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு விஷன் அண்ட் மிஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா எவ்வளோ சப்போர்ட் இருந்தாலும், எவ்வளோ பேக்கப் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து ரியல் சினாரியோ. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். தென் நம்ம வந்து பார்த்தோம் இந்த குவாலிட்டி ஆடிட்டிங். ஸோ இந்த குவாலிட்டி ஆடிட்டிங்கிறது கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே ப்ராப்பராக நடந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு ஹெல்த்தி அண்ட் டிசிப்ளின்டு சொசைட்டியை ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டியை பற்றி பேசணும்.
ஆடிட்டிங் பற்றி பேசியிருக்கோம், தென் விஷன் அண்ட் மிஷன் டிஃப்ரென்சஸ் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஆர்கனைசேஷன், இந்த நியூ ஆர்கனைசேஷனில் வந்து டீ ஷாப்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, டீ ஷாப்பாக இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய ஒரு டெக்ஸ்டைல்ஸாக இருந்தாலும் சரி, என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்டேஷன். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட், ட்ரைனிங் அகாடமி யாராச்சும் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த இடத்துல இந்த ஃபீல்டில் ஏகப்பட்ட ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும். அப்போ இதுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம், அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ண போகிறாங்க. ஸோ 100 டெக்ஸ்டைல்ஸ் நான் புதுசாக டெக்ஸ்டைல்ஸ் ஆரம்பிக்க போகிறோம்னா மற்ற டெக்ஸ்டைல்ஸ்க்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம், ஸோ ஹவ் வி ஆர் கோயிங் டு ஓவர் கம் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இதோட அடுத்த கட்டமாக தான் நம்ம அந்த ஷேர் மார்க்கெட்டிங்கும் கொண்டு போகுது. ஸோ ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் NSE, BSE அதெல்லாம் நேஷ்னல் ஸ்டாக் இண்டெக்ஸ், மும்பை ஸ்டாக் இண்டெக்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் தாண்டி நிஃப்டி அப்படின்னு அவங்க வந்து அந்த NSE வேல்யூ போடுறாங்க இல்லையா, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஒரு 1 மந்த் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ பேங்க்ஸ் இருக்குது, ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது, பப்ளிக் பேங்க்ஸ் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இப்போ லாஸ்ட்டாக எஸ் பேங்க்னு ஒரு பேங்க் கூட வந்து இப்போ திவால் ஆனிச்சு, நம்ம கேள்விப்பட்டோம். அதையும் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் பப்ளிக் பேங்க்ஸ் மட்டும்தான் சேஃபாக தப்பிச்சிட்ருக்கு, ப்ரைவேட் பேங்க்ஸ் மட்டும் கொஞ்சம் லாஸ்ட்டில் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற பிளான் பண்ணி பார்த்தோம். பட் ஆனால் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 மந்த்தாக ஈவன் தோ த என்டையர் ஸ்டாக் மார்க்கெட் வந்து வேல்யூ டவுனாக இருந்தாலும் இண்டஸ்இண்ட் பேங்க்கோட மார்க்கெட் மட்டும் எப்போதும் ஹையில் இருக்குது. ஸோ அது வந்து ஆச்சரியமாக இருக்குது. மற்ற டைமில் குறையும் போது அதுவும் குறையுது. ஆனால் ஒரு சில நாட்கள் நீங்கள் எடுத்து எஸ்பெஷலி வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா என்டையர் மார்க்கெட்டும் டவுன் ஆகும்போது இண்டஸ்இண்டோட பேங்க்கோட மார்க்கெட் மட்டும் ஹையாக இருக்குது. ஸோ அது வந்து என்னென்ன இந்த மாதிரி ரீசன் என்னென்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது சின்ன சின்ன நியூஸை வச்சு மாறும். அமெரிக்காவில் வந்து டாலர் ப்ரைஸ் மாறினா இங்கே சேஞ்ச் ஆகும், க்ரூட் ஆயில் மாறிச்சுன்னா இங்கே சேஞ்ச் ஆகும், ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் நியூஸில் விட்டாங்கன்னா அதை பொறுத்து இங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ ஏகப்பட்ட டீவியேஷன்ஸ் அண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு கம்பெனி ஸ்டடியாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியோட என்டையர் அந்த செட்டப் அண்ட் சினாரியோ வந்து ப்ராப்பராக ஃப்ரேம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த பேங்க்கை சொன்னேன். இந்த மாதிரி எல்லா செக்டார்ஸ்லையும் ஏகப்பட்ட இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அபவுட் இந்தியா அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மெடிக்கல் செக்டாரில். இந்த மாதிரி சிப்லா, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் இந்த செக்டார்ஸ், இந்த சில ட்ரேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்லி த்ரூ தேர் ஓன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த கிளாஸ், இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெயின் கான்சன்ட்ரேஷன் இதுதான்: குவாலிட்டி, இன்டர்னல் ஆடிட்டிங், எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங், தட் இஸ் குவாலிட்டி ஆடிட்டிங், தென் TQM in மேனுஃபேக்சரிங். ஸோ TQM in மேனுஃபேக்சரிங் ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி செக்டாராக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் செக்டாராக இருக்கட்டும், எக்ஸிக்யூஷன் செக்டாராக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எல்லா இடத்துலையுமே குவாலிட்டி நம்ம என்ஷூர் பண்ணி கொண்டு போகிறோமா அப்படிங்கிறது தான் விஷயம். நாட் ஓன்லி இன் சிங்கிள் சினாரியோ, ஈச் அண்ட் எவரி கேஸ் வி ஹாவ் டு என்ஷூர் வெதர் த குவாலிட்டி இஸ் அர்ஜென்ட் ஆர் நாட் அப்படிங்கிறத நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் கொரீஸை நீங்கள் வந்து கேட்கலாம். I am always there to help you regarding TQM. Thank you so much. Take care of your family as well. Thank you.